ஆரியாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை வந்து மின்மினின்னு ஒரு பத்திரிகையில வந்து கோகுலு முதல் ஷியாம் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் அப்பதான் அவங்க எல்லாரையுமே நான் நேரா பார்த்தேன். இவங்க வந்து இவ்வளோ பேர், ஒரு 6 பேர் இருந்தாங்க. அந்த 6 பேரையும் நான் பத்திரிகை ஓவியர்கள் அந்த 6 பேர் தான். அந்த 6 பேரையும் நான் நேராக பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நேராக பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே நல்ல ஏஜ்டானவங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. நான் இப்போ ரொம்ப சின்ன பையன், 15 வயசு தான் இருக்கும் எனக்கு. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹெட்டிங் வச்சு ஒரு பத்திரிக்கையில் வந்து கோகுலு முதல் ஷியாம் வரை அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு எனக்கு வந்து அது ஒரு அங்கீகாரம் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அதே ஒரு பிரமிப்பூட்டுறதா இருக்கு. பிரமிப்பு மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. நம்ம அந்த அளவுக்கு இருக்குமான்ற லெவலில் கூட எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட் டுகெதரில் வந்து எல்லாருமே பேசினாங்க. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஏன்னா கேட்குற இடத்துல தான் நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கோகுலு சார் வந்து எனக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்தாரு நிகழ்ச்சியில். ஆமாம், ஏன்னா கோகுலு முதல் ஷியாம் வரை அப்படின்றதுனால எனக்கு கடைசி ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு நினைவு பரிசு கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப மறக்கவே முடியாத நினைவு பரிசு. அது அந்நேரம் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஒரு பேக் பண்ணி ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அதை வந்து வீட்டில் வந்து எடுத்து பார்க்கும்போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நமக்கு இந்த டிராயிங் சம்மந்தமாக, ஆர்டிஸ்ட் சம்மந்தமாக அந்த மாதிரி என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது வந்து ஒரு தராசு இருந்தது எனக்கு. அது ஆமாம், சம்பந்தமே இல்லை. ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த தராசு வந்து பார்த்தோன்னா எதுக்கு தராசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருந்தது. ஏன்னா கேட்டால் நான் கோகுலு சார்ட்ட தான் கேட்கணும். எனக்கு அப்போ யாருமே எனக்கு பழக்கம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு பத்திரிகை ஆஃபீஸ்லேயே கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் அவர் தான் சார் தராசு வாங்கி பேக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இவங்க பே பண்ணியிருக்காங்க, பத்திரிகை ஆஃபீஸில் தான் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் கோகுலு சார்ட்ட கேட்டிருக்காங்க என்ன கிஃப்ட் வாங்கணும் சார் அப்படின்னா, தராசு வாங்குங்க அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் ஒரு மாடர்னாக க்யூட்டாக, நம்ம கடை தராசு மாதிரி இருக்காது, ஒரு மாடர்னாக க்யூட்டாக ஒரு தராசு மாதிரி அது வாங்கி பேக் பண்ணோம் சார். ஆனால் விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் அவர்கிட்டே கேட்டிருக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நான் இதை தான் கேட்டால் தப்பாக நினச்சிக்கிறோம். ஏன்னா அந்த வயசில் இவங்ககிட்டலாம் பேசுறது நம்ம தப்பாக நினச்சிக்கிறோங்களோ, அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே நான் கேட்கல, அப்படியே விட்டேன். அப்படியே எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அவர் கோகுலு சாரே வந்து யாரோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அந்த பையன் என்ன நல்லா போடுறான், எல்லாத்துலேயும் படம் நல்லா போடுறான், அவனை பார்க்கணுமே, ரொம்ப நாள் ஆச்சே, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து வாங்க கோகுலு சார் உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு சாரை கூப்பிட்டு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ கூட வந்து நான் மைண்டில் எனக்கு ஃபுல்லாகவே இருந்தது, இதை பற்றி நான் அவர்கிட்ட நான் கேட்டே ஆகணுன்ற மைண்டில் தான் போனேன். இருந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து இதை கேட்டால் நினச்சிக்கிறாங்களோ, அது 5 வருஷம் கழித்து கேட்டால் வேற மாதிரி நினச்சிக்கிறாங்களோ அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கோட அமைதியாக விட்டேன். ஆனால் கடைசியில் பேசியது நல்லா பேசினாங்க. அந்த கலர் யூஸ் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஏன்னா பெரிய மூத்த ஓவியர் அவர். இன்னொன்று ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஓவிய இதுக்கே வந்து ஒரு பிதாமகர் மாதிரியான ஓவியர் மட்டுமல்ல, விளம்பரத்துறையிலையும் பெரிய நிறுவனம்லாம் வச்சிருந்தாரு. அவர் வீடே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுத்தமான ஒரு ஒயிட் கலர்ல தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டிராயிங்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரணமாகவே எங்கள் வீடுகளே அப்படி தான் இருக்கும். எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃபோட்டோ மாட்டுறது, அந்த படம் மாட்டுறது எதுவுமே இருக்காது. அதுதான் ஒரு வீடு ஃபீலிங் இருக்கும். சில நேரத்தில் அந்த ரூம்ஸ் எல்லாம் வச்சு அதுக்குள்ள அவார்ட்ஸ் வச்சு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த வீடு அப்படி தான் இருந்தது. நான் அவர்கிட்ட வந்து கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, சரி நம்ம வீடு அப்படி வச்சிருக்கோமே, இவரும் அப்படிதானே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன விளக்கம் சொல்லுவார், வீடை ஒரு படம் கூட உங்க டிராயிங்கை மாட்டேன்னா விளக்கம் என்ன சொல்லுவாருன்னா, அவரு விளக்கம் சொன்னார். இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் நான் வந்து வரைஞ்சி கட்டின, அதன் மூலமாக வந்த பணத்தில் கட்டின வீடு அப்படின்னு முதல்ல சொன்னார். அப்புறம் ஏன் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் பள்ளிகளுக்கும் கரப்பாம்பூச்சிகளுக்கும் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னாரு. இதுக்குன்னா ஃபோட்டோ மாட்டோம்னா ஃபோட்டோவுக்கு பின்னாடி அதுங்க தான் ரொம்ப குடியேறும்.
அதுக்கு நம்ம எதுக்கு இது பண்ணி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னாரு. அதே சேம் கான்செப்ட் தான் எங்கள் தாத்தாவும் சொல்லியிருக்காரு. எனக்கு அது பெரிய ஒரு இதுவாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி கேள்வி கேட்டு பதில் சொல்கிற ஒரு சம்பவத்துக்காக வெயிட் பண்ணி நான் அந்த நேரத்தில் டக்குன்னு, சார் இன்னைக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து தராசு கொடுத்தீங்க, தராசு எதுக்காக எனக்கு கொடுத்தீங்க, நீங்கள் ஆர்டிஸ்ட்டு எனக்கு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னா அவர் என்ன உடனே வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாருன்னா, நான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதை நீ கேட்குறதுக்கு என்கிட்ட 5 வருஷம் ஆச்சு, நீ இதை வாங்கிட்டு போய் உடனே என்கிட்ட கேட்பேன்னு நான் நினச்சேன், இதை கேட்குறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சா, 5 வருஷம் இருக்குங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் இருக்கும். நான் சொன்னேன், சார் உடனே கேட்டால் தப்பான இதில் என்ன இருக்குது, தப்பாக இருக்க வேண்டியது இருக்குது, உனக்கு ஒரு விஷயம் வந்து உனக்கு கொடுத்துருக்கேன்னா உனக்கு கண்டிப்பாக டவுட் வரும், ஆனால் நான் பத்திரிக்கை ஆஃபீஸில் அன்னைக்கு கேட்டேன் சார் அப்படின்னா. அன்னைக்கு கேட்டால் அவங்களுக்கே தெரியாத, நான் தானே வாங்கி வைக்க சொன்னேன் அப்படின்னாரு. ஆமாம் சார் அவங்களும் சொன்னாங்க, உங்ககிட்டயே விளக்கம் கேட்க சொன்னாங்க, ஆனால் நான் அந்நேரம் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தயக்கமாகி போச்சு, சரி இப்பயாவது கேட்டைய சொல்லவா அப்படின்னாரு. சொல்லுங்க சார் அப்படின்னா. தராசுன்றது என்னது அப்படின்னாரு. தராசுன்றது நிறுத்தி பொருள் கொடுக்கறது, எப்படி கொடுப்பாங்க அப்படின்லாம் விளக்கமாக கேட்டார். என்கிட்ட வந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசினார். ரெண்டுமே சரி சமமாக இருக்கணும், அப்படிதான் கரெக்டாக இருக்கும், எடையும் அந்த பொருளும் கரெக்டாக இருக்கணும், அதுதான் வந்து லைஃபு. அதனுடைய பேலன்ஸ் எப்படின்னா, ஒரு தட்டில் உன்னுடைய டிராயிங்ஸ் இருக்கணும், இன்னொரு தட்டில் உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்ச நேரம் அவர் சொன்னது மிகப்பெரிய ஒரு பெரிய தத்துவம் வந்து எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனால் நான் வந்து அப்படிதான் இருந்தேன், ஆக்சுவலாக அப்படிதான் இருந்தேன் நான். இவர் சொன்னது வந்து அதுக்கப்புறம் நாமளும் நினச்சி பார்ப்பேன், நம்ம எதுக்கு இந்த காசு விஷயத்தில் வந்து டிராயிங் விஷயத்தில் கராராக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் இவர் சொன்னது நான் பண்ணுறதும் தப்பில்லைன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. ஏன்னா நம்ம அதாவது கடவுள் வந்து நமக்கு ஒரு கலையை கொடுத்துருக்காருன்னா அதை வச்சு நீ பிழைச்சிக்கோ அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்காரு. அதை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் அதை நம்ம அதை மதிக்கலைன்னா நமக்கு கலை வளராது, கலை மூலமா நம்மளும் வளர மாட்டோம். அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து கோகுலு சார் வந்து ஒரே ஒரு தராசு மூலமா மிகப்பெரிய ஒரு பாடம். துஷ்பிரயோகம் பண்றதுக்கு எப்படி சொல்றீங்க, புரியல. இல்ல கலையை, உங்களுக்கு ஒரு கலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலையை நீங்க வளர்க்க கலை உங்களை வளர்க்கும். அந்த கலையை நீங்க வந்து மதிக்கல, அதை மதிக்கலன்னா அந்த கலை உங்களை எப்படி காப்பாற்றும், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ சென்னைக்கு வந்தப்ப நீங்க எதுல வந்தீங்க, ட்ரெயின்ல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களா? அது பஸ்ல தான் வந்து நான் பஸ்லன்னா எங்க பக்கத்துலயே, நான் இப்போ கோவில்பட்டியில இருந்து 10th முடிச்சுட்டு கோவில்பட்டியில இருந்து நான் வந்தேன். அப்போ வரும்போது வந்து எங்க ரிலேஷன் ஒருத்தங்க சென்னையில வந்து உடம்பு சரியில்லை, எங்க அத்தை வீட்டுல அவங்க வந்து என்னை வர சொன்னாங்கன்னு சொன்னோன்னு தான் எங்க டிராவல்ஸ் வந்து எங்க அத்தை வீட்டோடைய சொந்தக்காரங்களுடைய டிராவல்ஸ். அது அவங்க போய் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு எங்க ரிலேஷன் வீட்டுல இந்த மாதிரி இருக்கு, என்னை உடனே வர சொன்னாங்கன்னு தான் அவங்க வந்து சரிப்பா உன்னைய கூட்டு போய் விட்டுறோம், நீ போய் பார்த்துட்டு சாயந்தரமா வந்துரு, அப்படி வர முடியலன்னா மறுநாள் கூட நீ இதே இடத்துக்கு வந்துரு, உன்னை மறுபடியும் எடுத்துட்டு வந்து கோயில்பட்டியிலேயே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஏறி உட்கார்ந்துட்டேன். காலையில வந்து சிந்தாதிரிப்பேட்டையில வந்து அந்த பஸ் நின்னது. பஸ் நின்ன உடனே எல்லாரும் இறங்கிட்டாங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சீட்ல. அந்த டிரைவரை நான் வந்துட்டு, தம்பி சென்னை வந்துருச்சு, நீ உன்னை யார் கூட்டு போவாங்க, வந்து நீ தனியா போயிருவியா, உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க. இல்லை நான் போய்க்கிருவேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளில கீழே இறங்கிட்டாங்க. நான் அது வந்து ஒரு சுவரோரமா அந்த பஸ் நின்றுட்டு இருந்தது. அந்த பஸ்ஸை விட்டு இறங்குறேன், அந்த சுவர் ஃபுல்லாவே போஸ்டர் வந்து ஷியாம் கைது ஷியாம் கைது ஷியாம் கைதுன்னு எட்டு கொடுத்து பயங்கர. அப்படியே நான் நின்றுட்டேன். அந்த ஸ்டெப்பை விட்டு நான் இறங்கவே இல்லை. என்னடா அப்படின்னு நல்லா பார்த்தா தூக்க கலக்கத்துல ஷியாம் கைதுன்னு அதுக்குள்ளேயா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு எனக்கு. இப்பதான் வந்து இறங்குறோம் அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஃபீலிங் வந்துருச்சு. அப்புறம் நல்லா பார்த்தா தராசு ஷியாம் கைது அப்படின்னு எழுதியிருந்தது. இப்போ சமீபத்தில் இருந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பற்றி ஒரு சின்ன நிகழ்ச்சி, நீங்க பக்கத்து வீட்டில் இருந்ததுனால உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது அது கலைக்கும் நம்ம ஓவியத்துறைக்கும் எல்லாத்துக்குமே அது சம்பந்தமானது. 1995
1995ல கர்ணா படத்தோட ரெக்கார்டிங். வித்யாசாகர் யங்ஸ்டர். அப்போ காலையிலேருந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு எஸ்பிபி. 8 மணி டைமில் ஒரு 3 சாங் முடிச்சிட்டாங்க. 4வது சாங் பண்ணணும். அப்போ சொன்னா நான் கிளம்புறேன்னாரு. ஏன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து 8 மணிக்கு மேலே பாட மாட்டார், அதுக்கு இசைத்துறைக்கே தெரியும். அப்போ இவர் சொல்கிறாரு, வித்யாசாகர் சொல்கிறாரு, சார் இந்த ஜானகம்மா இருக்காங்க, இந்த மெட்டை மட்டும் நீங்கள் கேட்டுருங்க, மெட்டை கேட்டுட்டு நீங்கள் காலையில் வந்து பாடுங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. இல்லை நான் பண்ண மாட்டேங்க, இல்லை இந்த மெட்டை மட்டும் கேட்டு போயிருங்கன்னு வித்யாசாகர் சொன்னார். அந்த மெட்டை போட்ட உடனே எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ன பண்ணாரு, அவர் வழக்கத்துக்கு மாறான ஒரு டிசிஷன் எடுத்தார். அது வரைக்கும் பாடினதே இல்லை அவர். முடிச்சிருவோம் அதை அப்படின்ட்டாரு. முடிச்சு ஒரு டேக் போறாங்க, 2 டேக் போறாங்க. அவர் திரும்ப எஸ்பிபி வந்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த பாட்டோட அந்த மெட்டில வந்து தன்னை பறிகொடுத்து ஐக்கியமாயிட்டாரு. ஐக்கியமாயிட்டு கேட்டு 9 மணி தாண்ட போகுது. அப்ப சொல்றாரு எஸ்பிபி, 9 மணி கால் ஷீட் முடியுது, எக்ஸ்ட்ரா பே பண்ண நான் என்னோட இதுல இருந்து பே பண்றேன், பர்சனலா பே பண்றேன்றாரு. அப்பதான் ஒரு டெடிகேஷன் டு த ஒர்க், அந்த கமிட்மெண்ட்னு வந்துட்டா அந்த கலைஞர்கள் எப்படி செயல்படணுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அது நீங்க எப்படி அதை பாக்குறீங்கன்னா, நீங்க எஸ்பிபி பக்கத்துல இருந்ததுனால உங்களுக்கு கேட்கறது இல்ல. ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து எனக்கு ஒரு பெரிய செய்தி தான். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப மலரே மௌனமா அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் வந்து நீங்க சொன்ன செய்தி ஞாபகம் வரும். ஆனா வந்து எங்க பக்கத்து வீட்டுனா எங்க பால்கனில இருந்து பார்த்தா அவருடைய தோட்டம், மாடி தோட்டம் எனக்கு தெரியும். நான் ஒரு 3 வாட்டி அவரை பார்த்துருக்கேன். அவர் வீட்டுக்கு மேலே வந்து ஒரு பியானோ ரூம் இருக்கும், ஒரு பெரிய ரூம். எனக்கு அது ஒவ்வொரு வாட்டி நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம பால்கனிலேயே நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி. பகல்ல கூட ஒரு நிலா, எஸ்பிபி இருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய பாடகர். அது வந்து உலகமே வந்து போற்ற ஒரு பாடகரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது. நான் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அதை பெருமையா சொல்லிப்பேன். நான் எஸ்பிபி வீட்டுக்கு பின்னாடி வந்துருங்க அப்படியே அப்படின்னு அவங்க சொல்லும் போதே, எஸ்பிபி வீட்டுக்கு பின்னாடியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையா சொல்லுவாங்க. அவர் இறந்தப்போ அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அது அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. எனக்கு ஒரு 3 வாட்டி டாட்டா காட்டியிருக்காரு. சும்மா அவராகவே நம்ம பார்ப்போம், ஸ்மைல் பண்ணுவோம், டாட்டா காட்டிட்டு தான் உள்ள போவார். அந்த ஒரு அவர் வந்து சாதாரணமான ஒரு இடத்தையும் வந்து ஒரு மகிழ்ச்சியா தான் வச்சிருந்தாருன்னு ரொம்ப நல்லா இருக்கும் அவருடைய அந்த விஷயமே. சட்டுன்னு வந்து சாதாரண ஒரு ஜிப்பா போட்டிருப்பாரு, ஒரு எளிமையான ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஃபேஸ், டக்குன்னு சிரிக்கக்கூடிய ஒரு கண்கள், ஃபேஸ், அப்படி ஒரு ஃபேஸ் இருக்கும். அது ஒரு பெரிய கொடுப்பனையா தான் இருந்தது எனக்கு. ஊர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா முதல்ல போயிட்டு பால்கனியில போயிட்டு டகால் கவர்ந்து இது எஸ்பிபி வீடு அப்படின்னு. ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கலா மாஸ்டர் வீடு, லேண்ட்மார்க் வீடு. ஏன்னா எங்களோட தெரு இந்த தெருன்னா அந்த தெரு காம்தா நகர், இந்த பக்கம் கலா மாஸ்டர் வீடு வரும். அப்புறம் மீனா வீடு ஏதோ ஒன்று இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா தான் அவங்க இருப்பாங்க. ஆனா ரொம்ப காமான ஏரியா இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு பெரிய ஒரு நினைவுகள். நீங்க சொன்ன மாதிரி அது ஏன் அவங்க அப்படி பண்றாங்கன்னா, அந்த கலைஞர்களுக்கு தெரிஞ்சிருது இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயமா அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், 8 மணிக்கு மேல எஸ்பிபி பாட மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுட்டு இருந்தாதான் 8 மணிக்கு மேல ஃபேமிலி அந்த ரன்னிங் அந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்மெண்ட் ஆகும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், மறுநாள் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதையும் தாண்டி அந்த பாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னாலே அவங்களுக்கு தெரியுது, ஒரு கலைஞனுக்கு தெரியுது இது எவ்வளவு பெரிய தெரிஞ்சிருது. இல்லைன்னா அது வந்து அந்த மாதிரி இன்வால்மெண்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா இவரெல்லாம் பிறவி கலைஞருங்க, ஒரு கிஃப்ட், காட் கிஃப்ட் தான் எஸ்பிபி. எஸ்பிபி மாதிரியான ஆட்கள் வந்து மறுபடியும் பறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க நம்ம பாக்குறோம் எல்லா யூடியூப்லயும் எஸ்பிபி இன்டர்வியூ வருது. இதே இன்டர்வியூ 8 மொழியில இருக்கிறவங்களும் பாக்குறாங்க. அவங்கவுங்க லாங்குவேஜ்ல அவங்கவுங்க பாடல்களை அவங்கவுங்க லாங்குவேஜ்ல பாடி அங்கங்க உள்ள இன்டர்வியூஸ் அந்தந்த லாங்குவேஜ்ல 8 மொழிக்காரங்களும் பாக்குறாங்க. ஹிந்தியில எஸ்பிபியை பத்தி பல விஷயங்கள் இதை பார்க்கல. தமிழுக்கு மட்டுமே நம்ம பல யூடியூப்ஸ் பாக்குறோம். ஹிந்திக்காரங்க யாருக்குமே எஸ்பிபி வந்து நமக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி தான் எல்லார்கிட்டையும் இருக்கு. அது ஒரு பெரிய கிரேட். அது சொல்லுவாங்கல்ல சில நேரத்தில் சொல்லுவாங்க, இவர் வந்து இந்த லாங்குவேஜ்ல பாடினா அந்த லாங்குவேஜ்ல உள்ள நுணுக்கமான விஷயங்களை கூட அவர் பாடுவார். அந்த அளவுக்கான ஒரு திறமையான ஒரு கலைஞர், மகா கலைஞர் தான் இவரெல்லாம்.
இவரோட வந்து மிதுனம்னு ஒரு கன்னட படம் பார்த்திருக்கீங்களா? ஏஜ்டு கப்ல நடிப்பாங்க. ஏஜ்டு கப்ல நடிப்பாங்க, பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்களா? படம் பேர் மிதுனம். படம் பேரு ரொம்ப நல்ல படம், சூப்பரா இருக்கும். அது சிம்பிளா பண்ணாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர் டூப்பர். இன்னொன்னு கன்னடத்துல இந்த மாதிரி படம் வந்ததான்றதான் பெரிய ஆச்சரியம். அது ஒரு பெரிய விஷயம். நான் கூட முதல்ல தெலுங்குல இருந்து கன்னடத்துக்கு போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஏன்னா தெலுங்கு ஸ்டைல்ல இருக்கும் அந்த படம், அது அவ்வளோ நல்ல படமா இருக்கும். அதே மாதிரி பழைய சீரியல்ல இந்த ஜன்னல் அப்படின்னு ஒரு சீரியல் வந்தது. ஆமா, எஸ்பிபியும் லக்ஷ்மியும் தான் நடிச்சாங்க இல்லையா? அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பாலச்சந்தருடைய இதெல்லாம். அதே மாதிரி சிகரம் படம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனா சரியா போகல. அனந்தோடைய படம் வந்து ஃபிளாப். பட் பாட்டுகள் எல்லாம் வந்து இன்னைக்கும் இல்ல, பாட்டு மட்டும் இல்ல, படமே வந்து பாத்தீங்கன்னா எதனால போகலன்னு எனக்கு அது ஒரு பெரிய மர்மம். சினிமாவில் வந்து இப்போ நீங்க ஒரு படம் நல்ல படம் போடுறீங்க அப்படின்னா அது பிரிண்ட் மீடியாவில் இருந்தால் அப்படியே இருக்கும், ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அது மாதிரி அப்பவும் படங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கிற நேரம். இப்போ அந்த சிகரம்ன்ற படம் ஏன் தோல்வி அடைந்ததுன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் ஒரே ஒரு விஷயம். இப்போ நீங்களும் இப்போ சினிமாக்குள்ள சம்பந்தப்பட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கட்சிங்கிற படத்தில் நடிக்கிறீங்க. அதனால அதை இருக்கிறதுனால அந்த சொல்றது அது வெற்றி படமா இல்லையான்னு நீங்க தீர்மானிக்கும், ரிலீஸ் வரைக்கும் நீங்க தீர்மானிக்க முடியாது. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாவில் எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னா, சேலத்தில் ஒரு படம் ஓடிச்சுன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு ஹிட் ஆகிடும். அது அவங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க, இன்னைக்கும் அது இருக்கு. சேலம், கோயம்புத்தூர் பார்ப்பாங்க, அப்புறம் தான் செங்கை, சென்னை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேலம் தான் ரேட்டிங் எடுப்பாங்க. காஃபி சாப்பிடாம சாப்பிடுறது பரவாயில்ல, வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கோல்ட் காஃபி மாதிரி சாப்பிட்டுங்க. அதாவது அந்த சிகரம் படம் வந்து ரிலீஸ் பண்ணி அடுத்த நாளே வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு பாக்ஸ்லாம். அது எனக்கு அது பிடிபடாம இருக்கு. ஏன்னா நல்ல கதை, நல்ல கதை அம்சம். எதனால வந்து இது போல டைரக்ஷன் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, சாங் சீன்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருந்தாங்க. அந்த வண்ணம் கொண்ட வெண்ணில இல்ல, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டும் நீங்க குறை சொல்ல முடியாது. இன்னொன்னு ஒவ்வொரு போர்ஷனும் அதுல நல்லா இருக்கும். அதாவது பாலச்சந்தர் படம் மாதிரியே இருக்கும். நான் கொஞ்ச நாள் அது பாலச்சந்தர் படமே நினைச்சேன். ஏன்னா அந்த அட்வான்ஸான திங்கிங்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். அது அந்த பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணாவுடைய போர்ஷன் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு ஒரு சாமியார் மாதிரி கதா காலட்சேபம் பண்ற ஒரு கேரக்டர்ல டெல்லி கணேஷ் நடிச்சிருப்பாரு. அந்த போர்ஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து இந்த காலத்துக்கும் அது ஜாயிண்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு கதை சுழற்சியில அந்த ராதா கேரக்டர் இதெல்லாமே கிளியர் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இசையிலேயே முடியும். அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அது அகரம் ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அதெல்லாம் அருமையான பாட்டு. தகரம் இங்கே தங்கமாச்சு. ஆமா, அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு. அது எப்ப கேட்டாலும் நமக்கு ஒரு பயங்கர ஃபீலிங்கான ஒரு பாட்டு. அது வந்து அதான் சொன்னேன், சினிமால வந்து எதையுமே நீங்க கணிக்க முடியாது. கரகாட்டக்காரன் வந்து அவ்வளவு நாள் உடனே யாரும் எதிர்பார்க்கல. அது வந்து நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த தில்லானா மோகனாம்பாலோடைய அந்த ஸ்டைல் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வசந்தோட கேளடி கண்மணி எஸ்பிபி நடிச்சது அந்த படம் சில்வர் ஜூப்ளி. அந்த பாட்டு கூட அவங்களுக்கு அவார்டு கிடைக்கல. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்தது அந்த மண்ணில் இந்த மூச்சு விடாம பாடுற அந்த கற்பூர பொம்மைன்னு ஒரு பாட்டு இருக்கும். கற்பூர பொம்மை ஃபீமேல் சாங். அந்த படங்களையும் பாடல்கள் வந்து பிரமாதமா இருக்கும். ராஜா வந்து ராஜா ராஜா தான் சொல்ல வச்ச படம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ராஜா வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு வருத்தம் உண்டு. இன்னொருங்க, சில விஷயங்கள் அப்படிதான், அவங்க சூழல் தான். அது வந்து நமக்கு தேவையானது என்னன்னா அந்த பொழுதுபோக்கு தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களா அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் தேவை. எப்போதுமே இண்டஸ்ட்ரியில ஒரு பழக்கம் என்ன மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இதுல நம்ம டிவியேட்டா போறோமான்னு எனக்கு தோணுது. அதாவது இந்த சினிமாவை விட்டு வாங்க, நீங்க அந்த படங்கள் வந்து ஓவியங்கள் போட்டுட்டு இருக்கீங்க. சில ஓவியங்கள் நான் பாக்குறேன் சிம்பிளா அப்படி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல போட்டிருக்கீங்க. சில படங்களை பார்த்தா ரொம்ப இன்வால்மெண்டோட மல்டி கலர்ல அது பிரமாதமான ஒரு இதுவா இருக்கு. சில சிறுகதைகள் போற படங்கள் சின்ன போட்டோவைகளை போட்டுட்டு முடிச்சிடுறீங்க. அது என்ன ரீசன்? இல்ல, என்ன ரீசன்னா நான் கதைக்கு ஏற்ற மாதிரி தான். எந்த ஒரு இதுவுமே வந்து நான் இன்வால்மெண்ட் இல்லாம பண்ணவே மாட்டேன். அந்த கதையோடைய டெப்த்தை கொஞ்சமாவது காட்டணும்னு நினைப்பேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா
பேமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கதையோடைய விஷயத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு படிக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த படத்தை பார்த்தா அந்த இடத்துக்கு கொஞ்சம் போகணும், போய் காட்டணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் முனைப்பா அதில் ஒரு செயல்படுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குங்குமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உள்ள குங்குமத்தில் வந்து சிவராமன் எழுதுறாரு, KN சிவராமன் அவங்க எழுதுறாங்க. ரொம்ப ஓவர் கவர்ச்சியா போடுறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பக்கத்திலேயே வள்ளலார் படம் வந்து ரொம்ப தெய்வீகமா இருக்கு அதே புக்ல. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். எனக்கு வந்து இப்போ நீங்க அப்ப நான் தெய்வீகமா போட்டா நான் நல்லவன், அந்த மாதிரி போட்டா அப்படி சொல்ல வரல. ரெண்டுமே டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குல்ல. ஆமா, அது வந்து படங்கள் நான் சில படம் பார்க்கும்போது ஸ்ட்ரோக் வித்தியாசமா இருக்கும், இதுல வித்தியாசமா இருக்கும். உங்களோட வெற்றிக்கு காரணமே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு நீங்க உங்களோட பார்வை வந்து ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எழுத்தாளனோ ஓவியனோ இல்லை எந்த கலைஞனா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அவங்க பயணம் எங்கேயாவது பண்ணியிருந்தாதான் இது மாதிரி விஷுவல்ஸ் அவங்களுக்கு வரும். இப்போ ஒரு ஒரு படம் உங்களுக்கு சமீபத்தில் ஒரு பார்த்தேன், எந்த பத்திரிக்கைன்னு ஞாபகம் இல்லை, இந்த காஷ்மீர் பற்றி ஒரு படம் போட்டிருந்தீங்க. அது எனக்கு பிரமிப்பா இருக்கு. போட்டோ யாராவது போட்டோ கொடுத்து உங்களுக்கு மாதிரி கொடுத்து பண்ண சொன்னாங்களா இல்லையான்னு கூட நான் யோசிச்சேன். உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். அது காஷ்மீருக்கு நீங்க பயணம் பண்ணிருக்கீங்களா? காஷ்மீர்ல நான் வாழ்ந்தே இருக்கேன். காஷ்மீர்ல வாழ்ந்தீங்களா? அது ரொம்ப சின்ன வயசுல ஆக்சுவலா நான் டிராயிங்ஸ் ரொம்ப பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல ரொம்ப அடிப்பாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா, எங்க சித்தப்பா வந்து மிலிட்ரியில இருந்தாரு, காஷ்மீர்ல பத்தான்கோட்டுன்ற இடத்துல இருந்தாரு. அவரை பார்த்தாலே எங்க ஃபேமிலி மொத்தமே வந்து இவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி மேன், அந்த ஸ்ட்ரிக்டானவர் தான் இவனுக்கு கரெக்டா இருப்பாரு, இவர்கிட்ட ஒப்படைச்சாதான் இவர் வந்து கிளியர் ஆவான்னு சொல்லிட்டு என்னை வந்து எங்க சித்தப்பா ரொம்ப அன்பா பேசி, நீ வந்து என் கூட காஷ்மீர் வந்துரு, உன்னை நான் அங்க பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. அவங்க ஃபேமிலியில என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்ன ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணாங்கன்னா, நான் காஷ்மீர் கூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா இவன் ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைச்சாங்க. இவர் காஷ்மீர் கூட்டு போறேன்னு சொன்னோன்னா நான் வர்றேன் அப்படின்றதுல பிடிவாதம் ஆயிட்டேன். நான் போறேன், நான் சிக்ஸ்த்ல இருந்து 7th போகணும். என்னெல்லாம் யோசிக்கல, நீங்க உடனே வரேன்ட்டீங்க. இல்ல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டக்குன்னு யாராவது ஊருக்கெல்லாம் கூப்பிட ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நான் வெளில போறேன், எனக்கு ஒரு கொஞ்சம் வேலையை வெளில போறேன், நானும் வர்றேன்னு தான் அடம் பிடிப்பேன். அந்த மாதிரி தான் நான் உடனே ஓகேன்ட்டானே, அவன் நல்ல பையன் தான் அப்படின்னா இருக்கு சித்தப்பா. ஓகேன்னு சரி கூட்டு போயிடுறாரு. நம்ம போய் பனி மலைகள்ல உட்காந்து விளையாடலாம், ஐஸ் மலையில இருக்கலாம். அந்த காஷ்மீர் கனவு அப்படியே கனவோட தான் நான் போனேன் நான். ஆனா நான் போகும்போது அங்க வந்து பயங்கர வெயில் காலம், எங்கேயுமே ஐஸ் இல்லை. போனோன்னா இதான் காஷ்மீர்னா நம்பவே முடியல எனக்கு. எங்க ஐஸ் அப்படின்னு கேட்டேன். அது இப்ப இனிமே தான்டா வரும் அப்படின்ட்டாங்க. அது என்னை ஏமாத்திட்டாங்க போல, இது காஷ்மீரே கிடையாது போல, உண்மையே சொல்லுங்க இது காஷ்மீரா கேட்டுட்டு ஆமாட்டா இது காஷ்மீர் தான் அப்படின்னு. அப்புறம் வந்து டிராவலிங்கே நிறைய டைம் எடுக்கும். 5 hours ட்ரெயின்லயே 5 days 5 days இங்க இருந்து டெல்லியில போய் இறங்கி டெல்லியில இருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி போகணும். அப்புறம் அங்க போய் ஒரு இடத்துல இருந்தோம்னா அந்த மிலிட்ரி ஹெலிகாப்டர் ஒண்ணு வந்தது. முதல்ல ஹெலிகாப்டர்ல ஏறினேன் நான். அது ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுல இருந்து பார்க்கும்போது அந்த பனி மலை அங்க தூரமா தெரியும். சரி அங்க எடுத்துட்டு போய் தான் அவங்க நிப்பாட்டுவாங்கன்னு சொன்னோம்னா ஒரு சாதாரண இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. இது காஷ்மீரா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டான். ஏதோ காஷ்மீர அப்படின்னா. ஐஸ் நைய ஐஸ் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹிந்தி தெரியாது. ஐஸ் இல்ல அப்படின்னா கே அப்படின்னா இஷ்டப்பட்ட அது இனிமே தாண்டா வரும், இப்ப வராது அப்படின்னாங்க. அப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் அங்க இருந்ததுனால அதுக்கப்புறம் ஐஸ் வந்துச்சு. அவனோட என்னை எடுத்துட்டு போயிட்டு திருத்தலான்னு சொல்லிட்டு மிலிட்ரி கேம்பஸ்ல வந்து அந்த துப்பாக்கிகள் துடைக்கிற வேலைக்கு என்னை இது பண்றதுக்கு ரெடி பண்ணாரு. என்னன்னா அங்க வந்து பயங்கர வெயிட் இருக்கு, செம வெயிட்டா இருக்கும். ஒரு துப்பாக்கி தூக்கவே முடியாது. அந்த துப்பாக்கி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா அங்க ஒரு 17-18 வயசு பசங்க வரிசையா உட்காந்துட்டு அந்த மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துப்பாக்கி ஒவ்வொன்றா தொடச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 10 துப்பாக்கி ஒரு ட்ராலி வண்டி மாதிரி இருக்கும், அதுல இருக்கும். தொடச்ச துப்பாக்கி ஒரு தனியா இருக்கும், துடைக்காத துப்பாக்கி தனியா இருக்கும். அதை ஒவ்வொன்றையும் தூக்கி மடியில வச்சுக்கிட்டு அந்த அது தொடங்கிறது என்ன தெரியுமா, பண்ணி கொழுப்பு அம்மா நாத்தம் நாரும். அது ஒரு பெரிய டின்னுல இருக்கும். அதுல ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சியில இருந்து எடுத்து அந்த குழலுக்குள்ள அந்த இதை விட்டு தொடச்சி ஃபுல்லா தொடச்சி அது பார்த்தாலே பளபளப்பா இருக்கும் அந்த துப்பாக்கி.
அது ஒவ்வொன்றா தொடச்சி வைக்கணும். ஒரு நாளைக்கு 10க்கு மேல கூட துடைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது தூக்கி வெயிட், அது எந்த இடத்துலயும் துடைக்காத இடம்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே தொடச்சிட்டு இருக்கும்போது தொடச்சிட்டேன், சந்தோஷமா ஜாலியா தொடச்சிட்டேன். செகண்ட் டேயும் அதே மாதிரி இன்னொன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா இது டெய்லி நம்மளை 1.5 வருஷம் காஷ்மீர் ஆப்பிள் அப்படி சுத்தலாம் நினைச்சா பன்னி கொழுப்பையும் துப்பாக்கியும் தொடக்கி வச்சு நம்மளை இது பண்ணிடுவாங்க போல, டெய்லி இதே வேலையா போயிடும் போல நினைச்சிட்டு கொஞ்சம் துடைக்காம அப்படியே வச்சுட்டு என் கையிலேயே வந்து சும்மா ஒரு கேர்ள் டிராயிங் போட்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல துடைக்கிற அந்த பையன் வந்து பார்த்துட்டு ஏய் கொன்சானடி லடிக்கியே அப்படின்னு. எனக்கு அப்போ ஹிந்தி தெரியாது. வந்து போன ஒரு 4-5 நாள்ல மெட்ராஸ், அது தமிழ்நாடு கேர்ள் அப்படின்னு, மதராசி கேர்ள் கூட சொல்ல தெரியாது, தமிழ்நாடு கேர்ள் தான் சொன்னேன். சொன்ன உடனே ஆக்சுவலா அது சில்க் சுமிதா தான், அது நான் வரைஞ்சது சில்க் சுமிதா தான். அவனுக்கு சில்க் சுமிதானா தெரியாதுல்ல, ஹிந்தி பையங்க அப்படின்றதுனால கேர்ள் சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னோன்னா அவங்கெல்லாம் ஃபேரா இருப்பாங்க, நல்லா கலரா இருக்கிறதுனால உனக்கு வேணுமான்ற மாதிரி நான் கேட்டேன். அப்படின்னா உடனே அங்க இருக்கிற ஒரு 17-18 பேருக்கு வந்து விதவிதமான கையில பொண்ணுங்க படம் வரைஞ்சி கொடுத்துட்டேன். அது இது வந்து வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே கிடந்தானுங்க. கரெக்டா அந்த மேலதிகாரி வந்தான். வந்தோடனே பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னை கேட்டான். யார் இது அப்படின்னு கேட்டான். என்னை கேட்டோன்னா நான் எங்க சித்தப்பா பேர் சொன்னேன். கூப்பிட அவரை அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்காரு, யார் இது, ஏன்னா தேவையில்லாம மிலிட்டரி கேம்பஸ்ல வந்து ஒருத்தர் உட்கார வைக்கூடாது. இவர் என்ன நினைச்சாரு, இவரோட அதிகாரத்துல நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு எங்க சித்தப்பா. அவர் புடிச்சு கத்தனோன்னா ரூமுக்கு வா அப்படின்னு எல்லாரையும், அந்த பசங்களையும் எல்லாரையும் ரூமுக்கு வர சொல்லிட்டாங்க. சித்தப்பாவும் நிப்பாட்டினோன்னா ஒவ்வொருத்தங்க ஐயா பார்த்த உடனே அவரே பார்த்துட்டு எவ்வளவு அழகா வரைகிற நீ ஏன் வந்து பண்ணி துடைக்கிற, யார் ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னதுன்னா நான் எங்க சித்தப்பா தான் பண்ண. ஒரு அழகா படம் வரைகிற பையனை கூட்டு வந்து பண்ணி குழுப்பை தொட்டு தேய்க்க சொல்லியிருக்கே, அது அவன் வேலையே கிடையாது, அதுக்குதான் நம்ம மிலிட்ரி பசங்க இருக்காங்களே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். செம்ம டென்ஷன், முதலையே ஒரு செம்ம டென்ஷன் ஆவாரு, கண்ணெல்லாம் சிவப்பாகும், அந்த அளவுக்கு டென்ஷன் ஆவாரு அவரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இனிமே நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் படம் வரையக்கூடாது, உனக்கு இங்க வந்து நாங்க இங்க உள்ள மிலிட்ரி குழந்தைகளுக்கு நீ இனிமே பண்டிட் ஆயிரு அப்படின்னாங்க. பண்டிட்டா அப்படி எனக்கு பண்டிட்னா எனக்கு அப்ப தெரியல. பண்டிட்னா என்னவோ பண்டிதர் புரோஹிதர் அந்த மாதிரி சென்ஸ்ல இருந்தது. பண்டிட்டா அப்பனா குடிமை வச்சுட்டு பண்டிதர்கள் அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான். அது உடனே உடனே பக்கத்துல இருக்க ஒரு டிரைவரை கூப்பிட்டுட்டு நாளைக்கு இருந்து இவரை வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு, மிலிட்ரி ஸ்கூல், அங்க ஒரு பெரிய ஹால் இருக்கு, குழந்தைங்கலாம் வராங்க. ஏன்னா மிலிட்ரியில வேலை பார்க்குறவங்களோட குழந்தைகள்லாம் அங்க வந்து எஜுகேஷன் நடக்குதுன்றதுனால நான் வந்து டிராயிங் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டேன். பண்டிட்னா மாஸ்டர் அப்படின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. நாளைக்குல இருந்து காலையில வந்து 10 மணிக்கு நீ ரெடியாரு, உனக்கு வண்டி வரும் அப்படின்ட்டாங்க. எங்க சித்தப்பா அம்மாமா எங்க அப்பா சித்தப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இவனை படம் வரையக்கூடாதுன்னு வந்து கூட்டு வந்து இங்க விட்டா இவன் என்ன இங்க பண்டிட்டா மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரிதான் அவர் வந்து நினைச்சாரு. அது மறுநாள் இருந்து இவர் காலையில 8 மணிக்கு போவாரு, நான் ஹாயா தூங்கி எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு எனக்கு ஒரு வண்டி வந்துடும். அவங்க மிலிட்ரியில இருந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வேற அனுப்புனாங்க, ஜிப்பா குர்தா இதெல்லாம் போட்டு, அதுக்கு மேல ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒரு இது போட்டுட்டு ஒரு கேப் வேற போட்டாங்க. அதுதான் பண்டிட். அது கதவை தட்டும்போது பண்டிட் ஜி அப்படின்னு கதவை தட்டுவான். அது மிலிட்ரி பேக் பெரிய ஆள், அவன் பெரிய ஆள். என்னை வந்து பண்டிட் ஜி மேத்தோ, அவன் பேரு ராம்னு ஏதோ ஒன்று வரும், அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாரு. சொல்லிட்டோன்னா எங்க சித்தி கருது யார் வேணும்னு ஹிந்தியில கேட்கிறாங்க. கौन चाहिए, பண்டிட் சாயனா, பண்டிட் ரெடியானா அப்படின்னா, பண்டிட்டா நீ பண்டிட் ஆயிட்டியா அப்படின்ட்டு. ஆமா நான் பண்டிட், நான் வர அப்படின்னா எங்க சித்தி திரும்பி பார்த்துட்டு பண்டிட் ஜி நமஸ்தே அப்படின்னா, நீயானா பண்ணிட்டு அப்படின்னா, ஆமாடா பண்ணிட்டு ஆயிட்டேன். அந்த மாதிரி கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு கிளாஸ் எல்லாம் நடத்தும். நல்ல எனக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அது எங்க சித்தப்பாலாம் செம்ம டென்ஷன் ஆகும். ஏதோ ஒண்ணு செய்ய போய் அது வேற மாதிரி ஆயிப்போச்சு. அவர் வேற ஒண்ணு நினைச்சாரு, அது வேற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அவர் வந்து
என்னை வந்து ரொம்ப திருத்தி அவரே வந்து, ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்கான 7th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துக்கோ, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் 7th ஸ்டாண்டர்டு, நீ போய் ஜாயின் பண்ணும்போது 8th ஜாயின் பண்ணிக்கலாம், 7th நான் சொல்லி தந்து நீ வந்து ரெடி ஆயிடுவேன்ற ரேஞ்சில் கொண்டு போனாரு. ஆனா அந்த புக் எந்தவித கசங்களும் இல்லாம அப்படியே இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு இது. அதனால வந்து அங்க என்னன்னா ஆப்பிள் தோட்டம்லாம் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி சிகப்பா அழகா இருக்கிறது காஷ்மீர் ஆப்பிள் கிடையவே கிடையாது. காஷ்மீர்ல வந்து விளையிறது எல்லாமே அந்த பச்சை கலர் ஆப்பிள் தான். செம்ம புளிப்பா இருக்கும். அவங்க ஊறுகாய் போடுவாங்க, ஆப்பிளை வச்சு ஊறுகாய் போடுவாங்க. நம்ம இப்படி மாங்காய் ஊறுகாய் போடுற மாதிரி அங்க ஆப்பிள் ஊறுகாய் போடுவாங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த ஆப்பிள் அந்த மரங்களுக்குள்ள விட்டுட்டான்னா அந்த ஆப்பிள் ஸ்மெல் அப்படி இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் ஜம்மு தாண்டி ஒரு பக்கம் போனீங்கன்னா அந்த சிகப்பு ஆப்பிள் ரொம்ப இருக்கும். சிகப்பு ஆப்பிள யாருமே வந்து அவங்க பறிக்க மாட்டாங்க, அதுவா விழுந்தாதான் அது யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே அது ஒயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே ஒயின் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய அட்டைப்பட்டியில விழுந்து 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 அப்படியே அழுகி போய் அப்படியே கிடக்கும். அதை அவங்க அப்படியே பேக் பண்ணி ஒயின் செய்யறதுக்கு பூமியில புதைக்கிறாங்க. அது அப்படியே அது ஜூஸா மாறுது. அந்த மாதிரிலாம் ஒரு மேக்கிங் அங்க நடக்கும். அந்த மாதிரி அந்த காஷ்மீரோட விஷயமே அதே மாதிரி வைஷ்ணவி மாதா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. இந்த ஜாலியா ஒரு 1.5 வருஷம் சூப்பரா இருந்தது. அந்த வயசுலயே வைஷ்ணவி மாதா பாத்துட்டீங்க? பாத்துட்டேன். அது உள்ள அந்த சந்துக்குள்ள போய் ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் அது. அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா ஜோசே போலோ ஜெய் மாதாஜி அப்படின்னு கத்திட்டே போவாங்க. அந்த சாமி சரணம் ஐயப்ப சரணம்ன்ற மாதிரி அது ஃபுல்லா நடந்து